ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எப்போவும் நாங்கள் இருக்க வீட்டில் இருந்தால் ரொட்டீன் வரும், அப்புறம் வெளியில் போனால் வரும். இன்றைக்கி வந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அம்மா வீட்டிலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் என்ன செய்கிறோன்ற வீடியோ தான் இந்த வீடியோவில் இருக்கும். அம்மா வந்து சித்தி வந்திருக்காங்கன்றதுனால அம்மாவும் பிரியங்காவும் ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆயிடுச்சு. யார் யார் இருக்கோன்னா, நான், மாமா, அப்புறம் ஆனந்தம்மா, விசாகன், நாங்கள் 4 பேர் தான் வந்து இருக்கோம். இதில் ஒன்று என்னென்னா, ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த வீட்டுக்கு நாங்கள் யாரும் இல்லாமல் இருக்கும்போது வர இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு பொருளும் எங்கே இருக்குதுன்னு செட் ஆகாது அப்படின்னு. ஃபஸ்ட் நாள் வந்து தங்கும்போது பார்த்திங்கன்னா காலை தண்ணியா இந்த மாதம் காலையிலே ஆனந்தம்மா வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் வந்து காலை தண்ணிக்கான வேலையை வந்து அவர் பார்த்துட்டாங்க. அப்புறம் வந்து மறுநாள்லேருந்து ரஞ்சிதம்மா வந்து காலையில் அவரோட டியூட்டியை அவர் ஆரம்பிச்சிட்டாரு. காலைல வந்து 6:30க்கெலாம் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு தண்ணியெல்லாம் வேலையும் பிடிக்கிறது எல்லாம் பிடிச்சிட்டு பிடிக்கிறது எல்லா வேலையும் வந்து ரஞ்சிதம்மா வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து எந்திரிச்சிட்டு காலை சாப்பாடு செஞ்சுட்டு ஆனந்தம்மாவுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குற வேலையை வந்து நான் வச்சுருந்தேன். இந்த வேலை தான் இப்போது இதுலேருந்து இப்படியே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரஞ்சிதம்மா காலைல எழுந்தோடனே வந்து இங்கே வந்து மேலே கோழி இருக்கா, அதனால் கோழிக்கு இங்கே வேலையை பார்த்துறதுனால கழுவுற வேலையில் இருக்காது ரஞ்சிதம்மா. இது ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கழுவிக்காது. நானும் இந்த வளரையை பிச்சு இன்றைக்கி துவையல் செய்யலான்னு பார்க்குறேன். நல்லாயிருக்கு. இந்த கோழி பாருங்கள், இந்த கோழி என்னை கொத்துறதுலேயே தான் இருக்கும். பக்கத்தில் போனாவே கொத்துதுங்க எல்லா கோழி. என்னம்மா சைக்கிளா விசாக, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரியா சைக்கிள்லே தான் இருக்கிறாரு. என்னம்மா இங்கே பாரு, அம்மா காலை வணக்கம் சொன்னியா? குட் மார்னிங் என்னை பார்த்து சொல்லு. சரி, காலை வணக்கம், குட் மார்னிங். இன்னைக்கு விசாகன் வந்து எங்க கூட சீக்கிரம் முழிச்சிட்டாரு. இப்போ நான் போய் டீ போட போகிறேன். செஞ்சு வச்சுருக்கேன் விசாகன் செஞ்சு வச்சுருக்க வேலையை பாருங்களேன். அவன் என்கிட்ட பிஸ்கட் வேணுமான்னு ஏஞ்சோடனே கேட்டான். சரின்னு நான் அங்கே இருக்க அதை எடுத்து பிச்சு கொடுத்தேன். பிச்சு கொடுத்துட்டு நான் வரவாவது ஜில்லுக்கு சாப்பிட சொல்லி வச்சுட்டு வந்திருக்கான் பாருங்க. நான் வந்து பார்த்து இந்த பாய் எதுவுமே எடுத்துக்கல, அப்படியே ஏஞ்சி அப்படியே போயிட்டேன் நான். ஏன்னா விசாகன் வந்து படுத்துருந்தானா, முன்னாடியே இன்றைக்கி அவனும் வந்து முழிச்சிட்டு வந்து படுத்தே இருந்திருக்கான். காலையிலே வந்து டீக்கு வந்து தண்ணி கொதிய வச்சாச்சு. அதில் இஞ்சி போட்ட டீ தான் காலைல குடிக்க போகிறேன். ஏன்னா காலைல இஞ்சி போட்டு டீ குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். அன்னைய பொழுதே என்னமோ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி. அதனால் எங்கள் 2 பேருக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் டீ தூள் போட்டு, அப்புறம் என்னது வாயிலே வர மாட்டேங்குது, டீ தூள் இஞ்சி போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தேவையான அளவு சர்க்கரை, ஆளுக்கு 1 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணியை இழந்திருந்தேன். அதே மாதிரி இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து இதில் ஊற்றி நல்லா டிகாசன் தெரிஞ்சதுக்கப்புறம் கொதிய வச்சிடலாம். அடுத்து வந்து நைட்டு வந்து சாப்பாடு வச்சு கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தட்டி போட்டு தக்காளி சாதம் மாதிரி செஞ்சுருந்தேன். அப்புறம் வந்து சாப்பாடு கொஞ்சோண்டு இருக்குது. பார்ப்போம் காலைல என்ன செய்கிறதுனே தெரில. டீ நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டீயை நிறுத்திட்டு டீ குடிக்கலாம். நீங்களும் வாங்க டீ குடிக்க.
மாமா வந்து இவ்வளோ பாத்திரத்தை வந்து விளக்கிட்டாரு. நான் வந்து டீ போட்டு கொடுத்தேன்னா, அதனால் டீ குடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. என்ன நாங்கள் இருக்க வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாங்கள் வந்து காலைல ரொம்ப லேட்டாக எழுந்திரிப்போமா. எங்களுக்கு 8:30 மணிக்கு தான் தண்ணி வரும். அதனால் 8:30 மணிக்கு தண்ணி வர்றதுனால நல்லா படுத்துட்டு அதுக்கப்புறம் 7:30 7:45 8 மணிக்கு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்த வேலையை பார்ப்போமா. அப்போ 8:30க்கு தான் தண்ணி வரும். இப்போ எல்லாமே கடகடன்னு சரி எப்படி 10 மணி ஆயிடுதா. இங்கே வந்து காலையிலே சீக்கிரமாக தண்ணி வந்துடுறதுனால நானுமே வந்து 6:45க்கெலாம் எழுந்திரிச்சு வந்துடுறோமா. வந்ததுனால என்னென்னா எல்லா வேலையும் எங்களுக்கு வந்து சீக்கிரம் முடிஞ்சு போயிடுது. ரஞ்சிதம்மா வந்து இந்த தண்ணி பிடிக்க அப்புறம் தண்ணி பிடிக்க பாத்திரம் விளக்க இதெல்லாம் கழுவுற வேலையை வந்து ரஞ்சிதம்மா பார்த்துக்குறாங்க. நான் சமைக்கிறதுனால வேலை வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிட்டு. ஆமாம்மா அது மட்டும் ஊனே சொல்ல மாட்டார். கேட்டால் அங்கே தூங்குனா நான் உருட்டுனா நீ முழிச்சிருவேன், அதனால் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் இங்கே வந்து ஷார்ப்பாக செஞ்சோம். இது வேறு நம்ம வாய் சரியான சூனியக்கார வாய். நாளைக்கு அப்புறம் எந்திரிக்காமல் டிங்கி கொடுத்துட போகிறாரு. எதுக்கு சிரிக்கிற? நீ சொன்னேல்ல அதை நினச்சி பார்த்தேன். செஞ்சாலும் செய்வார். ஏன் கேட்குறீங்க? இன்னைக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு. கடன்னு காலையில் என்னோடய வேலைகளை வந்து நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதை செஞ்சதுக்கப்புறம் வீடியோஸ் எடுக்கலை. நீங்கள் என்ன காலையிலைக்கு வந்து வேறு செஞ்சுருக்கேன். இது வந்து சொரக்காய் சாம்பார் வச்சுருக்கேன் மதியத்துக்கு. அதுக்கப்புறம் காலையிலைக்கு மிளகா சட்னி அரைச்சி தாளித்து வச்சுருக்கேன். இன்னும் யாரும் சாப்பிடல, ஆனால் மணி 10:30 ஆயிடுச்சு. இது வந்து காளான் பார்க்கவே எப்படி இருக்குங்க. இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் சூப்பராக இருக்கு. அம்மா சட்டி சுடுது, இருங்க வரேன். காளான் பிளான் வந்து போட்டோம், திருப்பஞ்சலி போகலான்னு சொல்லிட்டேன். நல்லா கடகடன்னு சமைச்சு முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பியிருக்கேன். இது வந்து என்னோடய ஜாக்கெட், பட்டு இது வந்து எங்கள் அம்மாவோட சாரீ. எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா இங்கேருந்து அந்த வீட்டுக்கு போய் எடுக்க போகணுன்றதுக்காக நாங்கள் வந்து இங்கே இருக்கிறதுலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு எடுத்துட்டேன். இது வந்து நான் தைச்ச ப்ளவுஸ். அதுக்கப்புறம் என்னென்னா, நான் எப்போவுமே வந்து ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும்தான் போடுவேன். தைலாவில் வந்து கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்களா, அதில் அங்கே ஒரு அக்கா வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. விசாகனுக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. கடைசியில் அவங்கள்ட்ட வந்து க்ரீம் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களா. சரிக்கா கம்மி பட்ஜெட்டில் சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் வந்து இந்த க்ரீம் வந்து அந்த அக்கா வந்து சொன்னாங்க, இது போடுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்போனா குளித்து முடிச்சுட்டு ஃபேர் அண்ட் லவ்லிக்கு பதிலாக இதை வந்து போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் வாங்கியிருக்கேன். பட் நான் வந்து ஒரு 3 நாள் போட்டிருக்கேன். நான் எப்படி இருக்கேன் என்னன்றது தெரியல, பார்ப்போம். இந்த க்ரீம் நீங்களும் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஆனால் நிஜமாக நான் இந்த மாதிரி க்ரீம்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணவே மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாகவே வந்து வெறும் ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும்தான் நான் வந்து பயன்படுத்துகிறேன். இதுதான் முதல் முறையாக நான் வந்து க்ரீம் வாங்கியிருக்குது. அது என்னென்னா 69 ரூபான்றனால தான் வேகமாக போய் வாங்கினேன். கூட இருந்தால் நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். அதனால் இது எப்படி இருக்குன்னு தெரில, நீங்களும் வந்து சொல்லுங்கள் இது பயன்படுத்திருந்தீங்கன்னா. இவ்வளோ கேஷுவலாக அந்த ரஞ்சிதம்மா வந்துட்டு போகுது பாருங்கள். சொரக்காய் சாம்பார், அப்புறம் வந்து காளான் கிரேவி. நான் வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த காளான் ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள்.